Hello everyone. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 1 அதுல எக்ஸாம்பிள் 1.4 அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்ன தந்திருக்காங்கன்னா let a is equal to 3, 4, 7, 8 and b is equal to 1, 7, 10 which of the following sets are relation from a to b. அதாவது r1 r2 அப்படின்னு ரெண்டு செட் தந்திருக்காங்க. இந்த ரெண்டு செட்டும் a b யோட ரிலேஷனா இருக்கு. அதாவது r from A to B இருக்கு அப்படிங்கிறத நம்மள வந்து என்னது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ரிலேஷன் அதோட ஷார்ட் ஃபார்ம் அதுதான் என்ன சொல்றாங்க ஆர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏ பி வந்து எப்படி இருக்கும், டூ நான் எம்டி செட்டா இருக்கும். நான் எம்டி செட்னா அது எம்டியா இருக்காது, அதுக்குள்ள சம் எலமெண்ட் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு நான் எம்டி செட்டுக்கு ஆர் வந்து ரிலேஷனா இருக்கணும்னா அது ஒரு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆர் வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியா இருக்கணும். ஆர் வந்து எப்படி இருக்கணும், ஏ கிராஸ் பியோட சப்செட்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா, சரி இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், வாட் இஸ் கிவன். இங்க என்ன தந்திருக்காங்க, கிவன் அப்படிங்கிறது வந்து ஏ பிங்கிற ரெண்டு செட். ஏங்கிற செட் வந்து 3, 4, 7, 8 அண்ட் என்னது b is equal to 1, 7, 10. இப்போ என்ன சொல்லணும், இந்த r1 and r2 இந்த ரெண்டு செட்டும் ஏபியோட என்ன சொல்லணும் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த r1 வந்து சப்செட் ஆஃப் a cross b and r2 வந்து சப்செட் ஆஃப் a cross b அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a cross b வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ a cross b எப்படி கண்டுபிடிப்பீங்க, a bன்னு சொல்லிட்டு ரெண்டு செட் இருக்கு. இதுல ஏங்கிற செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிங்கிற செட்ல இருக்க எலமெண்ட் கூட என்ன பண்ணுவீங்க, பேர் பண்ணுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்க என்ன இருக்கு, 3. அது அங்க இருக்கக்கூடிய 1, 7, 10 கூட பேர் பண்ணி எழுதணும். அப்போ 3, 1, 3, 7, 3, 10. நெக்ஸ்ட் வந்து 4, 1, 4, 7, 4, 10. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, 7, 1, 7, 7, 10. அதுக்கு அடுத்து 8 இருக்கு. இப்போ என்ன எழுதுவீங்க, 8, 1, 8, 7 and 8, 10. ஓகேவா, இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, a cross b கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், இந்த r1 வந்து சப்செட் ஆஃப் a cross b அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரூஃப் பண்ண போறோம். இப்போ r1 அது என்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 4, 7, 7, 10 and 8, 1. ஓகேவா, r1 எழுதியாச்சு. இப்போ இந்த r1 வந்து a cross b யோட சப்செட்டா இருக்கணும்னா எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த r1 இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேரும் எங்க இருக்கணும், a cross bங்கிற செட்டுக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும், இந்த r1 அப்படிங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேரும் எங்க இருக்கணும், a cross bங்கிற செட்டுக்குள்ள இருக்கணும். ஏதாவது ஒரு எலமெண்ட் இல்லாத நம்ம என்ன சொல்லிடுவோம், r1 is not a subset of a and b அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடுவோம். ஓகேவா, சரி இப்போ செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 3, 7 இங்கேயும் இருக்கு, 3, 7 இங்கேயும் இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, 4, 7 ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, 7, 10 அதுவும் இருக்கு அண்ட் 8, 1 இருக்கு. இப்போ r1ங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேரும் எங்க இருக்கு, a cross bங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், we conclude that r1 is a subset of a cross b அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ r1 வந்து a cross b யோட சப்செட்டா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா என்ன எழுதிடலாம், r1 is a relation from a to b அப்படின்னு நம்ம வந்து எழுதிடலாம். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். செகண்ட் இது பண்ணலாம். செகண்ட் வந்து என்னது, r2 தந்திருக்காங்க. r2 என்ன தந்திருக்காங்க, 3, 1, 4, 12. இப்போ r2 வந்து a and b அதோட ரிலேஷனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா சேம் என்ன சொல்லணும், இந்த a cross b-யும் r2வையும் நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். r2ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்டர் பேரும் எங்க இருக்கணும், a cross bங்கிற செட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு எலமெண்ட் இல்லாட்ட நம்ம என்ன சொல்லிடலாம், நாட் ஏ ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் 3, 1 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 4, 12 4, வச்சு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாருங்க. 4, 1 இருக்கு, 4, 7 இருக்கு, 4, 10 இருக்கு. ஆனா 4, 12 வந்து எங்க இல்ல, a cross bங்கிற செட்டுக்குள்ள இல்ல. அப்ப இதுக்கு நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4, 12 அது வந்து எங்க இருக்கு, belongs to r1ல இருக்கு. ஆனா பட் இந்த 4, 12 வந்து எங்க இல்ல, not belongs to a cross bங்கிற செட்டுக்குள்ள இல்ல. ஓகேவா, அதனால நான் என்ன சொல்லிடலாம், இந்த r1 வந்து not a subset of
A cross என்னது B அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இப்போ R2 வந்து என்ன இல்லை, not a subset of A cross என்னது B. அப்போ இது வந்து A cross B யோட சப்செட்டா இல்லாததுனால நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம், R2 is not a relation from A to B. R2 is not a relation from A to B. ஓகேவா? இப்போ செகண்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.